டும் டக் டக். என்ன எல்லாமே பழைய நியூஸா இருக்கு? 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேப்பர் படிச்சா அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆமா, உனக்கு படிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையா? படிக்கிறக்கா பா எக்ஸாமே முடிஞ்சுப்பா. பரீட்சை முடிஞ்சிருச்சுன்னா படிக்க ஒண்ணும் இல்லையாடா? பெண்களை எளிய வகையில் உசார் செய்வது எப்படி? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேற்று தெரிவித்தார். இந்த நிலையில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 8ஆம் நாள் வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஹலோ டேய், ரிசல்ட் டேட் வர சொல்லிட்டாங்களேடா. என்னடா சொல்ற? நாம எழுதுன லட்சணத்துக்கு பாஸ் ஆகாமனே தெரியலடா. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 சப்ஜெக்ட்ல போயிரும். ஆமாடா, என்னடா பண்றது? ரிசல்ட் டேட் வேற இந்த ஆளுக்கு தெரிஞ்சா என்ன இப்போ இருந்தே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான்டா. இந்நேரம் உங்க அப்பனுக்கு ரிசல்ட் டேட் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற. என்ன சொல்ற? அப்படி தெரிஞ்சவனை திரும்பி பார்ப்பான் பாரு. அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமாப்பா? தம்பி, அப்பா கிட்ட ஏதாவது சொல்லுங்கப்பா. ஒன்றும் இல்லைப்பா. வருது விலகு வருது. அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமாப்பா? தம்பி, நீங்க முடிச்சுட்டு மெதுவா வா, சரியா? ரிசல்ட் ஃபெயில். हुकुम, பேச்சுமுத்து का हुकुम. குச்சியா? பா பா அப்பா கனவா? என்னடா எழுத்தியே காணோம்? தண்ணியா இருக்கு. காலையில இருந்து இந்த ராஸ்கர் எங்க போனானே தெரியலையே. வரட்டும்.
என்ன எல்லாம் இங்கிலீஷில் இருக்கு? நமக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது. தமிழ் எழுதி வச்சு போனாலும் படிக்கலாம். டேய் மகனே, டேய் டேய் மகனே, டேய் நான் சித்தப்பா வந்திருக்கேன். எந்திரா. என்ன ஏன்டா பயமுறுத்துற? அப்பா வரல, குப்பா வரல, சித்தப்பா நான் தான் வந்திருக்கேன். என்னைய பயமுறுத்துறான். அப்பாலாம் வரல, நான் தான் வந்திருக்கேன். இங்க என்னடா பண்ற? ரிசல்ட் சித்தப்பா, அதான் வீட்டை விட்டு போலான்னு கிளம்பி வந்துட்டேன். ஆமா, எத்தனை மணிக்கு வந்த? காலையில 4:30 மணிக்கு வந்துட்டேன் சித்தப்பா. ஒரு பஸ்ஸையும் காணோம். நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டியாடா? இன்னைக்கு ஸ்ட்ரைக்குடா. ஸ்ட்ரைக்கா? சரி பரவாயில்ல விடு. இன்னைக்கு போய் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. காத்தால 4 மணிக்கு வா. தான் நம்ம ஊரு பஸ் வந்துடும், நீ ஊரை விட்டு ஓடி போயிடலாம். அப்படி நம்ம ஊரு பஸ் வரலைன்னா சித்தப்பாவை கூப்பிடு, எங்கேனாலும் உன்னை கொண்டு வந்து டிராப் பண்றேன். எது? எங்க போன? வீட்டை விட்டு போலான்னுப்பா. ஏன்? ரிசல்ட்டுப்பா. எப்போ? 3 நாள் கழிச்சு. வீட்டை விட்டெல்லாம் போனேன், சரி. அதுக்கு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு போனேன், அதுவும் சரி. என்னை நக்கல் பண்ற விதத்துல இங்கிலீஷ்ல எழுதி வச்சுட்டு போன பத்தியா? நேரடியாக நக்கல் பண்றியா? ஏண்டா இப்போ ஒன்றும் கெட்டு போல. இந்த கருமத்தை என்னன்னு படி சொல்லு. இல்லப்பா. ஆடியா அப்பா, நான் போறதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. உனக்கு எவ்வளவோ பாரங்கள் இருக்கு, அதுல நான் ஒரு பாரமா இருக்க விரும்பல. நான் நீ போறேன், ஆனா ஒரு நாள் திரும்ப வரும்போது ஏதாச்சும் சாதிச்சுட்டு தான்ப்பா வருவேன். சரி இரு, நீ படிச்சா ஏன்னா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. டேய் நீ வாங்கி படி, கொண்ட கூட. இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு எதிர்பார்க்காதடா தகப்பா. உன்கிட்ட என்னால் அடி வாங்க முடியாது. பக்கத்து வீட்டில் படிக்கிற செகண்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குச்சுன்னு சொல்லி நான் 10th படிக்கும்போது அந்த பாப்பா முன்னாடியே ஏபிசிடி 200 தடவை எழுத வச்சேன். எனக்கு என்ன பெரிய பயம்னா 12th ஏதாச்சும் ஃபெயில் ஆகி அதுக்கு ஏதாவது பெரிய பனிஷ்மெண்ட் தந்துடுறேன்ற பேர்ல கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணிடுவியோன்னு தான் நான் போறேன். என்ன தேடாத. அப்புறம் நான் ஏன் இந்த லெட்டர்ல தினேஷை பத்தி சொல்லலைன்னா, ஏன்னா அவன் ஒரு ஆளே கிடையாது. இப்படிக்கு ஆழ்ந்த இரங்கலுடன் உங்கள் புகழ். எப்படி எழுதியிருக்கான் பத்தியா? இவனுக்காக நான் அழுதுக்கே கூடாதா? அழுது ஏன் தப்பு? இதெல்லாம் மன்னிச்சிருவேன். உன்னை எழுதுனா பாரு, கடைசியில மறக்கவே மாட்டேன். ஆழ்ந்த இரங்கலுடன் உங்கள் குகன். எப்படி பரீட்சையெல்லாம் போய் ஒன்னும் எழுதுறது கிடையாது, ஆனா இதுல மட்டும் எழுதுறது பாக்குறான் பாரு. சரிக்க ஹலோ ஹலோ பாட்டி, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கட்டே. ரிசல்ட் வந்துருச்சா? இல்லைங்க பாட்டி, ரிசல்ட் இன்னும் வரக்கு 2 நாள் ஆகும். இருக்கட்டே. வாட்டர் சப்ளை இல்லை, உன்னோட ரோல் நம்பருமே டேட் ஆஃப் பர்த்துமே அனுப்பிச்சுடு. சரி சரி பாட்டி, சரி. எவன்டா இது? வரேன். ஹலோ ஹலோ. டேய் ஐபியா, உங்களா ஆய வராதா? ரைட் ஆஃப் பண்ணு. மாமா,
வாங்க மருமகனே வாங்க. இங்க பாரு யார் வந்திருக்கானே. வாடா உள்ள வாடா. வாடா என்னது இது? மாமா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. 12th ரிசல்ட் வந்துருச்சு. 12th ரிசல்ட் வந்துருச்சா? பரவாயில்லையே கொடு தம்பி. என்ன மார்க்கு? மாமா 450 மார்க்கு. 450 மார்க்கா? மார்க் ரொம்ப கம்மியா இருக்க. ஆமா 500க்கு 450 மார்க்கு. 500க்கு 450? பரவாயில்லடா. ஆமா உனக்கு மட்டும் ரிசல்ட் வந்துருச்சு, அவனுக்கே வரல. மாமா நான் சிபிஎஸ்சி மாமா, அதனால எனக்கு சீக்கிரம் வந்துருச்சு. ஒருவேளை அவனுக்கு லேட்டா வரும்னு நினைக்கிறேன். சிபிஎஸ் கவர்மெண்ட் இதெல்லாம் எனக்கு தெரியும் சரியா. 2 பேரும் பண்ணாதான் எழுதுனீங்க. அது என்ன உனக்கு மட்டும் வேகமா வந்துருச்சு இவனுக்கு வரல? என்னவோ பண்றீங்க ஆனா என்னன்னு தெரியல. நீங்க வா உள்ள வா, வீட்டுக்குள்ள வா. நீ முதல்ல மாமா நான் அப்புறம் எப்படா வர? நீ வாடா உள்ள. மாமா அப்புறமேல வரேன் மாமா. அவனுக்கு மட்டும் ரிசல்ட் வந்துருச்சு, உனக்கு மட்டும் ஏன் வரல? எதுவும் மறைக்கிறியா என்ன? ஏமாத்துறியா நீ? இல்லப்பா. என்னடா இல்ல, உண்மையை சொல்லு. ரிசல்ட் எப்போ வரும்? தெரியலப்பா, கவர்மெண்ட் தான் சொல்லுவாங்க. என்னடா கவர்மெண்ட் சொல்லும்? அவனுக்கு வந்துருக்கு, உனக்கு மட்டும் எப்போ வரல? நம்பரை மாத்தி கொடுத்துட்டியா? நான் அப்பனே இல்லன்னு தானே சொல்லிட்டேன். இல்லப்பா. ஏய் உண்மையை சொல்றா. இல்லப்பா. இல்லப்பா. எப்படா வரும் ரிசல்ட்? தெரியலப்பா. அப்ப சத்தியம் பண்றா. என்னப்பா சூடமலை வச்சிருக்க? ஆமா முன்னாடியே எடுத்துட்டு வந்துட்டேன். ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதான் கைக்குள்ள வச்சிருந்தேன். சத்தியம் பண்றா. நம்புப்பா, என்ன நம்புப்பா. என்ன நம்பவே மாட்டேன்டா, சத்தியம் பண்ணு. நம்புப்பா. பையன் பெத்த பையனை நம்ப மாட்டான். ஏய் நீயே அப்ப இல்லைன்னு சொல்லி ஸ்கூல்ல எழுதி கொடுத்துருவேன்டா. பரடா பெத்த பையன் செத்த பையன். சத்தியம் பண்றா, சத்தியம் பண்ணு. நீ சத்தியம் பண்ணி கூட என்னை சாவடிச்சவங்க. உன்னை விசாரிக்கிறதுக்கு வேற வழி இருக்கு. ஆரம்பிச்சிட்டான்டா. மாமா மாமா ஸ்வீட் பாக்ஸ். ஸ்வீட் பாக்ஸா? ஏய் இன்னும் போலையா நீ? போடுறா ஒழுங்கா போடு. ஆண்டவா இன்னைக்கு ரிசல்ட்டு, அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பன் டார்ச்சர் கேஸு, என் தம்பி கோளாறு கேஸு. எக்ஸாமில் என்னென்னமோ எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். ஃபெயிலானாலும் ஆயிடுவேன். ஆனால் எல்லாத்துலேயும் 35 மார்க் எடுத்தாங்க கூட எனக்கு சந்தோஷம்தான். அதுவும் இல்லாமல் என் தம்பி இந்த டைம் 10வது முடிச்சிட்டான். அவன் கண்டிப்பாக பாஸ் ஆகணும்லாம் நான் சொல்ல மாட்டேன், அவன் ஃபெயில் ஆகணும். நான் வாங்கின கஷ்டத்தை அவன் இன்னும் 10 மடங்கு வாங்கி அடி வாங்கியே அந்த நாய் சாகணும். உன்னதாப்பா நம்பியிருக்கேன், வழிகாட்டுப்பா. வயிற்று வர கிடக்குது. காலையிலேருந்து 4-5 டைம் போயிட்டேன். ஐயோ டைமர் ஆச்சே. எல்லாரும் கோயிலில் போய் ரிசல்ட் பார்ப்பாங்க, இல்லை அவங்க அப்பா அம்மா முன்னாடி ரிசல்ட் பார்ப்பாங்க. கக்கோஸில் உட்காந்து ரிசல்ட் பார்க்குற முதலுக்கு இருக்க நானாக தான் இருப்பேன். இவன் வேற இது கக்கூஸ் இல்லையே. வீட்டுல ஒரு கக்கூஸுக்கு 2 கக்கூஸ் இருக்கிறது எவ்வளவு நல்லாதான் இருக்கு. அடாடாடாப்பா. அப்பா பாஸ் ஆயிட்டப்பா. அப்பா பா அப்பா கதவை தரப்பா. பா ஏன் பேச்சு முத்து 530 மார்க் கதவை தரடா. வேற தேவலா நடவடிக்கை போல. கதவை தரடா. என்னடா ஏன் கத்துற? 530 மார்க் பா. பாஸ் ஆயிட்டியா? 70 மார்க் கம்மி. இதை வச்சு என்ன பண்றது? இதுக்கு அவ்வளவு சத்தம்? நான் போய் தண்ணி ஊத்திட்டு வரேன்.
மச்சான் வாங்க மச்சான், உட்காருங்க. அப்புறம் மச்சான் வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? அது சரி, புவன் மார்க் என்னாச்சு? பரவாயில்லப்பா, 530 மார்க். இப்பெல்லாம் அவ்வளோ மார்க் எடுப்பானான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அவ்வளோ மார்க் எடுத்திருக்கான். இப்பதான் என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப மரியாதையா இருக்கு. அது சரியப்பா, உன் பையன் நித்தீஷ் என்ன மார்க்கு? அவன் 430 மார்க். என்னப்பா 430 மார்க்கா? ஃபர்ஸ்ட் குரூப் இல்ல, அப்புறம் கஷ்டம் இல்ல. ஓ என்னவா பேசிட்டு இருக்கீங்க? அதானே ஃபர்ஸ்ட் குரூப் தேர்ட் குரூப். அவன் கஷ்டப்பட்டு ராப்பக்கெல்லாம் கண்டுபிடிச்சு படிச்சானா, நானும் அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு ராப்பக்கெல்லாம் கண்டுபிடிச்சு படிச்சேன். அவனுக்கு மேக்ஸ் பயாலஜி கஷ்டம்னா எனக்கு அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் புக்கு கஷ்டம். இப்போ பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் 570. அது ஒரு பொண்ணு எடுத்திருக்கு. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் குரூப். ஏன் உங்க பையனும் ஃபர்ஸ்ட் குரூப் தானே, உங்க பையனால ஏன் எடுக்க முடியல? நீங்க எப்படி உங்க பையன் கம்மி மார்க் எடுத்திருக்கான்னு சொல்லி விட்டு கொடுக்காம பேசுறீங்களோ, அதே மாதிரி நான் அதிக மார்க் எடுத்திருக்கேன். சரிங்களா? நானும் என்னை விட்டு கொடுக்க விரும்பல மாமா. பார்க்க போனா எல்லா குரூப் கஷ்டம் தான் மாமா, நம்ம படிக்கிறது தான் இருக்கு. அப்பவும் நமக்கு தேவை சப்ஜெக்ட் மார்க் இல்ல, சப்ஜெக்ட் நாலேஜ் தான். உங்க பையன் கம்மியா மார்க் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு பெருசா தெரியல, அடுத்தவன் பையன் அதிகமா மார்க் எடுத்திருக்கான்லாம் உங்களுக்கு உறுத்துது. என்ன மச்சான், சொல்லாம கிளம்புற மாதிரி இருக்க? வீட்டுல இருந்து பொண்டாட்டி கூப்பிட்டா போய் தானே ஆகணும், வர்றேன். பையன் ஃபர்ஸ்ட் குரூப்னு சொல்லி சமாளிக்கலான்னு பார்த்தா அவ்வளோ பெரிய டைலாக் பேசி அவன் கெடுத்து விட்டான் வேற அவன். இதனையடுத்து 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 19ஆம் தேதி வெளியாகும் என்று அரசு தேர்வுத்துறை இயக்குநரகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இங்க நம்ம என்ன பண்ற அப்படி? என்னண்ணே சின்ன பையனை போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்கிற? டே என்னடா ஆச்சு? என்ன பண்ண சொல்ற? ஃபெயிலாவே நினைச்சவன் பாஸ் ஆகி நிற்கிறான். ஆனா பாஸ் ஆக நினைச்சவன் ஃபெயில் ஆகி எல்லாரும் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டான், என்னை தலை குனிய வச்சுட்டான். அதனாலதான் என்ன பண்றேன்னு தெரியாம அடிச்சிட்டேன். அதுக்கானா போய் சின்ன பையனை இப்படி அடிப்ப? வாண்ணா வந்து உட்காருண்ணா, பேசுவோம் வாங்கண்ணா. உட்காருண்ணா. மார்க்குக்கான போய் சின்ன பையனை இப்படி போட்டு அடிப்பீங்க? மார்க்லாம் ஒரு விஷயமாண்ணா? மார்க்கானா லைஃப்பை முடிவு பண்ண போகுது. அதை தவிர நிறைய இருக்குண்ணா லைஃப்ல சாதிக்கிறதுக்கு. அதுக்காக போய் சின்ன பையனை இப்படி போட்டு ரத்த வர அளவுக்கு அடிச்சிருக்கியாண்ணா? என்னையா பேசுற? மார்க் எடுத்தா தானே ஒரு நல்ல இடத்துக்கு போய் வேலை பார்த்து ஏதாவது ஒன்று பண்ண முடியும். சும்மா இப்படி ஃபெயில் ஆகிட்டு உட்காந்துருந்தா என்ன பண்ண முடியும்? நல்லா மார்க் எடுத்த நிறைய பேரே வேலை இல்லாம இருக்காங்கண்ணா. அவனை ஃப்ரீயா விடுங்கண்ணா. அவன் படிச்சு நல்ல பொசிஷனுக்கு அவன் வருவானா. எந்திரிச்சு உள்ளார போட. நீ இன்னொரு வாட்டி பையன் மேல கை வச்சிங்கன்னா நல்லா இருக்காதுங்கண்ணா. ஓ ராமூர்த்திண்ணா, என்னடா உங்க பையன் 89 பாத்தீங்க? என் பையனை ஃப்ரீயா விட்டதுனாலதான் 89% எடுத்திருக்கிறான். இந்த மாதிரி பசங்களை ஃப்ரீயா விடுங்கண்ணா. பாருங்க எப்படி 89% எடுத்திருக்கிறான். 89%னா எவ்வளோ மார்க் வரும்? ஆனா டோட்டலாவே 89 தானே. என்னது டோட்டலாவே 89 மார்க் தானே? இறாண்ட 60. நம்ம கூட உட்காந்து பேசிட்டு இருந்தான். நல்ல வேலை வெட்ட தெரியாத பையங்கனால தப்பு சொல்லல. என்ன ஆயிருக்கும்?